Hi all, aloe vera gel making video. aloe vera gel மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி aloe vera லீஃப் வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ் முன்னாடியே கட் பண்ணி ஒரு ஜக்கில் வாட்டர் எடுத்து அந்த வாட்டரில் aloe vera லீஃபை அந்த கீழ் பாட்டம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சிடணும். ஏன்னா அதிலிருந்து எல்லோ கலரில் ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகும். அதிலிருந்து வெளியே வரும். அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கு யூஸ் பண்ணோம்னா இச்சினஸ் கொடுத்துரும். அந்த இது வந்து ஒரு பாய்சன் மாதிரி. இப்போ நம்ம 150 கிராம் ஜெல் செய்ய போகிறோம். அதுக்கு ஆஃப் இருந்தால் போதும். நான் எடுத்துருக்கிற அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கீழே அந்த எல்லோ கலரில் ஒரு கீழே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கொஞ்சம் தெரியும். அதை வேணால் அதை எடுத்து கட் பண்ணிடுங்க. அப்புறம் 2 சைடில் இருக்கிற முள்ளையும் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க பீலை மட்டும் பீல் ஆஃபில் வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்துடணும். அதை எடுத்துட்டு ஒரு க்ரீன் கலர் கொஞ்சம் கூட நம்ம ஜெல்லில் வரக்கூடாது அலோவேரா ஜெல்லில். அதனால வந்து க்ரீன் கலர் அந்த தோல் வந்து உள்ளே வராத மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கிங்க. வெறும் ஒயிட் கலர் ஜெல் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் சின்னதாக எடுத்தீங்கன்னா தான் கட் பண்ணிங்கன்னா தான் அது மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக அரைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக நின்றும். அதனால நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் வந்து 3 டைம்ஸ் வாஷ் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் ஜெல் மாதிரி இருக்கும் கொல கொலன்னு. அதை எடுத்து நம்ம வந்து ஷாம்பு மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு மேக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது அதை நல்லா கொதிக்க வச்சு தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். இது வந்து 2 to 3 டைம்ஸ் இப்போ நம்ம வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது ஜெல்லுன்னு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது மேலே ஒரு கவர் மாதிரி வைங்க. கவர் வச்சு அதுக்கு மேலே மூடி வச்சு நல்லா ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது வந்து லீக் ஆகாமையும் இருக்கும். ப்ளஸ் அந்த மூடியில் வந்து நம்ம ஜெல் போய் ஒட்டிக்காமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம காஸ்மெட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஜார் வந்து எப்போவுமே தனியாக இருக்கணும். இப்போ நம்ம எதுக்காவது நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து தனியாக இதுக்குன்னு ஒரு சின்ன ஜார் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சைஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த மசாலாவோட வாசம் இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணதில் எனக்கு வந்துட்டு 50 ml வாட்டர் கிடச்சிருக்கு. அதாவது ஆலோவேரா பல்ப்பு வந்து 50 ml கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஆலோவேரா கட் பண்ணி போட்டதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. வெறும் அந்த க்யூப்ஸ் மட்டும் தான் ஆலோவேரா க்யூப்ஸ் கட்டி கட்டியாக கட் பண்ணோம் இல்லையா, அது மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து நமக்கு 50 ml ஜூஸ் கிடச்சிருக்கு. நமக்கு 200 ml வாட்டர் வேணும் இல்லையா ஜெல் மேக்கிங்க்கு. 150 கிராம் ஜெல் மேக்கிங்க்கு 200 ml வாட்டர் வேணும். அதுக்கு இப்போ 50 ml பல்ப் எடுத்திருக்கோம். நம்ம ஆலோவேரா பல்ப் ஜூஸ் வந்துட்டு 50 ml எடுத்திருக்கோம். அது இல்லாமல் வாட்டர் வந்து 150 ml எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை கேஸ் ஸ்டவ்ல வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நல்லா ஈவனாக கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா போதும். கொதிச்சதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிங்கன்னா சும்மா கொஞ்சம் 1 2 3 வரும். சம்டைம் அப்படியே கூட நம்ம போட்டுடலாம். அது பார்க்கவும் நல்லா இருக்கும். அந்த ஆலோவேரா நிற்கிறது வந்து நல்லா தெரியும் ஜெல்லில். குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா ஓகே. ரொம்ப பெருசாக இருந்தால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வாட்டர் எடுத்துட்டோம் இல்லையா, இதை வந்து எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கலாம். 200 ml நமக்கு இந்த வந்து ஆலோவேரா வாட்டர் வேணும். 100 ml அகைன் ஒரு 100 ml ஆட் பண்ணிக்கலாம். 200 ml ஆலோவேரா வாட்டர் எடுத்துட்டோம். ஆலோவேரா பல்ப் பத்தலைன்னா நம்ம வாட்டர் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 200 ml தான் அதோட மெஷர்மெண்ட் குவான்டிட்டி. வாட்டரோட குவான்டிட்டி அவ்வளோதான். இப்போ கார்போபோல் வந்து 1 கிராம் எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம ஆலோவேரா பல்ப் வந்து கொதிக்க வச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஆலோவேரா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நம்ம ஆற வச்சிடணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம கார்போபோல் அதில் ஆட் பண்ணோம்னா தான் கட்டி விழுகாது. நம்ம சூடாக இருக்கிற தண்ணியில் கார்போபோல் பவுடர் போடும்போது அதெல்லாம் கட்டி கட்டியாக ஆயிரும். ரொம்ப நேரம் ஆயிரும். ஒரு 1 டேவே ஆயிரும் அது கரையிறதுக்கு. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லா சில்லுன்னு இருக்கிற கூல் வாட்டரில் சூடு இல்லாத தண்ணியில் நம்ம வந்து கார்போபோல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக கிளியராக மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா டிஇஏ ஆட் பண்ணணும். அப்போ தான் திக்னஸ் கிடைக்கும். டிஇஏ 1 ml எடுத்துக்கலாம். 1 ml எடுத்து அந்த ஜெல் மிக்சரில் ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையில் மிக்ஸ் பண்ணாலும் பத்தாது. பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா ஈவனாக பிளெண்ட் ஆகி கொடுக்கும். ஜெல் மேக்கிங்க்கு பிளெண்டர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதனால ஹேண்ட் பிளெண்டர் வச்சுக்கோங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆலோவேரா ஜெல் வந்து கலர் ஆட் பண்ணாமல்
எதுவுமே அதாவது ஸ்மெல்லுக்கு எதுவுமே ஆட் பண்ணாம எவ்வளோ அழகா கிளியரா ஒயிட் கலர்ல வந்திருக்கு. நம்ம கடையில வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா கிரீன் கலர்ல இருக்கும். அந்த மாரி எதுக்குமே கலர்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம் ஜெல்லுக்கு வந்து 3 டிராப்ஸ் வரும். 0.10 கிராம் நான் சொல்லியிருக்கேன். அது டிராப்ஸ் கணக்குல பார்த்தீங்கன்னா, 3 டிராப்ஸ் வரும். 3 டூ 4 டிராப் வருது. ஆனா நம்ம 3 டிராப்ஸ் டூ 4 டிராப் ஆட் பண்ணா போதும். 4 டிராப் தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் ஏன்னா நம்ம வெளியிலலாம் குடுக்குறோம். அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா? அதனால. இப்ப பாருங்க நல்லா கிளியரான ஒரு ஜெல் கிடைச்சிருக்கு. இது கூட நம்ம வந்துட்டு லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஒரே ஒரு டிராப் இப்போ 150 கிராமுக்கு வந்து நம்ம ஒரு டிராப் ஆட் பண்ணாவே போதும். அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப பிளைனா ஒயிட்டா ஒரு மாதிரி இருக்கும். அதனால வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணும்போது அது எல்லா ஸ்கின் டைப்புக்கும், ஹேர் டைப்புக்கும் சூட் ஆகும். ஏன் பேபி ஸ்கின்னுக்கு கூட நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா நல்லாருக்கும். இது வந்து இந்த கொசுக்கடி, தழும்பு, கை, கால் பிப்பு, அரிப்பு இதெல்லாம் வருது இல்லையா? எல்லா விதமான நோய்க்கும் வந்து இந்த நம்ம ஆலோவேரா ஜெல் தடவலாம். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ.